டிஎன்சி தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அன்பு சகோதரர்களே, முகமன் கூறுதல் என்பது முக்கியமான பண்புகளில் ஒன்றாகவும், மக்களுடைய ஒரு மனிதன் இன்னொரு மனிதரை சந்திக்கும் போது எவ்வாறு சந்தித்து உரையாட வேண்டும் என்பதற்கு தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு தயார்படுத்தி கொண்டு ஒருவருக்கு இணையாக ஒருவர் கற்று சொல்லக்கூடிய பரிமாற்றங்களுக்கு ஏற்கவாறு முதலிலே ஒரு வார்த்தையை சொல்லிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த முகமன் என்ற வார்த்தை பயன்படுகிறது. இந்த முகமன் என்ற வார்த்தைக்கு உட்பட்ட சொற்கள் மொழி சார்ந்து அல்லது மதம் சார்ந்து அல்லது இனம் சார்ந்து பல்வேறு வகையிலே பல்வேறு மதங்களிலும் பல்வேறு இனங்களிலும் பல்வேறு வார்த்தைகள் பயன்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வணக்கம் என்று சொல்லக்கூடிய பழக்கம் இருந்து வருகிறது. சேர மன்னன் காட்டின மக்களை, காட்டுப்பகுதி மக்களை பார்ப்பதற்காக செல்லும் பொழுது அந்த மக்கள் வாழ்க எங்கோன் வாழ்க எங்கோன் என்று மன்னனை வாழ்த்தி வரவேற்று தன்னுடைய முகமையை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். சமஸ்கிருதம், ஹிந்தி போன்ற மொழிகளிலே இந்தியாவினுடைய வடபுலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நமஸ்காரம், நமஸ்தே, நமஸ்கார் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒருவரை சந்திக்கும் போது தனது முகமனை வெளிப்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளிலே ஆங்கிலம் பயன்படுத்தக்கூடிய பகுதி மக்கள் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட் என்று எல்லாத்துக்குமே குட் என்ற நல்ல காலை, நல்ல பகல் பொழுது, நல்ல மாலை பொழுது, நல்ல இரவு என்ற நிலையில் நல்ல என்று சொத்து அதை முகமனாக பயன்படுத்தி வருகிறார்கள். அதேபோல் தோத்திரம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் முகமன் என்று சொல்லக்கூடிய சொல் இருக்கிறது. இதில் மொழியையும் இனத்தையும் தாண்டி இஸ்லாத்தில் முஸ்லீம்கள் ஒருவரை கண்டால் சலாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் காணும்போது சலாம் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று இங்கே ஒரு கட்டாயமும் படுத்தப்படுகிறது. சலாம் என்று சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று முஸ்லீம்கள் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பார்க்கும்போது சொல்லுவார். அதை கேட்ட மனிதர் பதிலுக்கு அலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்வது வழக்கம். அப்படி என்ன பொருள்னால் உங்கள் மீது அமைதியும் சாந்தியும் உண்டாவதாக என்று ஒருவர் சொல்கிறார். அதை கேள்வியுற்றவர் மறுபடியும் அது சொன்னவருக்கு பதிலாக அதே சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் உண்டாவதாக என்று முகமன் சொல்லிக்கொள்ள வேண்டும். இப்போ முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய இந்த சலாத்தை பற்றி நாம் இதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யோசித்து பார்க்கணும். சலாம் சொல்வதற்கும் மற்ற நான் எதை குறைத்து சொல்லவில்லை, ஒன்றொன்றுடைய பண்புகளை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இப்போ குட் மார்னிங் அதிகமாக உலகில் பயன்படுத்தக்கூடிய சொல் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் என்ற நிகழ்வில் இந்த குட் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருந்து கொண்டிருக்கிறது. நான் காலையில் இங்கே உட்காந்துட்ருக்கிறேன், எந்திரிச்சு போகிறேன், தடுக்கி விழுந்து என் கால் உடைந்து விடுகிறது, அல்லது என் வீட்டில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு எனக்கு ஒரு இழப்பு, திருட்டோ ஏதோ அசாமியம் ஏற்பட்டு இறப்பு ஏற்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நான் இருக்கும் பொழுது எனது அண்டை வீட்டாரோ அல்லது எனது நண்பரை வீட்டுக்கு வரும்போது என்னை பார்த்து குட் மார்னிங் என்று சொன்னால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. வாட் ஸோ பேட் மார்னிங் என்று தான் எனக்கு அது நினைக்க தோணும். அப்போது குட் மார்னிங் என்று சொல்லுகின்ற வார்த்தைகள் ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு மோசமான நிலையில் ஒருத்தர் படுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை பார்த்து அவருடைய இறப்புடைய நிலையை தழுவி கொண்டிருக்காருன்னு சொன்னால் அவரை போய் பார்க்கும்போது நீங்கள் முகமன் கூறணும். குட் மார்னிங் அப்படின்னாக்கா ஐயா சாவர மாதிரி கிடக்கணும் என்ன அப்படின்னு தான் நான் நினைக்க தோணும். ஸோ அது எல்லா இடத்துலையும் பொருந்தாது. இருந்தாலும் நல்ல வார்த்தையை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த குட் என்ற வார்த்தையை பயன்படுத்தி வருகிறது. அதை நான் குறையாக சொல்லவில்லை, அது அப்படியே இருக்குது. சில இடத்துல பயன்படுத்த முடியாத நிலையாக இருக்கிறது. அதுபோல் தமிழிலே வணக்கம், இன்னும் சொல்லப்போனால் சில இடத்துல கும்பிட்றனுங்க என்று உயர்மட்ட மக்களை பார்க்கும்போது குமிரன் சொல்ல வார்த்தையும் பயன்படுத்தக்கூடிய நிகழ்வை பார்த்துருக்கின்றோம். இப்போ வணக்கம், நமஸ்காரம், நமஸ்தே. இப்போ நம்ம சாலையில் நடந்து செல்கின்றோம், ஒரு விபச்சாரியையோ விபச்சாரனையோ பார்க்குறோம், ஒரு சமூகத்தினுடைய கேடான செயல்களை செய்யக்கூடியவர்களை பார்க்குறோம். அவர் ஏற்கனவே நமக்கு அறிமுகமானவர், நம்மளை சந்திக்கும் என்ன சொல்வார்? வணக்கம் என்பார், அல்லது நமஸ்காரம் என்பார், நமஸ்தே என்பார். அவர் நாம் நல்லவனாக இருக்கலாம், நம்மளாம் வணக்கம் சொல்லால் எந்த பிரச்சனையும் இல்லை.
அல்லது நமஸ்காரம் நமஸ்தேன்னு சொல்ல பிரச்சனை இல்லை. நாம் அவருக்கு அதை திருப்பி செலுத்த முடியுமா? அல்லது ஒரு குடிபோதையில் இருக்கிறார், ஐயா வணக்கங்கன்னு போதையில் அலப்பறைச்சிட்டு இருக்கிறாரு, அவரை போய் அவரை நிலை மனித இனத்துக்கு மோசமானதாக நாம் கருதுகிறோம். குடியையும் இந்த செயல்கள், திருட்டு போன்ற செயல்கள். இப்போ திருடனை வரான், நமக்கு தெரியுது அவன் நல்லா திருடண்டு, ஆனால் அவன் வீட்டில் வேறு தெரிகிறான், அவனை பற்றி நீங்கள் வணக்கம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. கஷ்டம், உறுத்தும் மனசு. வேறு சமூக பண்புக்காக நம்ம சொன்னால் கூட உறுத்தும். ஆனால் அதே நேரத்தில் முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்றால், இப்போ நான் காலையில் காலை உடச்சிக்கிட்டோ அல்லது என் வீட்டில் ஏதாவது ஒரு இழப்புகள் ஏற்பட்டு நான் நட்டத்தில் இருந்தால் கூட நான் மனசஞ்சலத்தோடு அமைதி இல்லாமல் இருப்பேன். என்னை பார்த்து அந்த நம்பர் வரும்போது உனக்கு அமைதி உண்டாகட்டும் என்று சொன்னால், ஆண்டவா அந்த அமைதி எனக்கு ஏற்படுத்துவாயா என்று எனக்கு ஒரு மனசில் ஒரு ஒரு ஏற்பு வரும். அப்போ எனக்கு ஒரு அமைதி வரும். அப்போ நான் திரும்ப நீ எனக்கு அமைதி கொடுத்துற, உனக்கும் நான் அமைதி தருகிறேன் என்று சொல்லி அதே அமைதி உனக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி சாலையில் ஒருத்தன் தண்ணி அடிச்சுட்டு போகிறான், அவனை பார்த்து வணக்கம்னு சொன்னான்னா பதில் சொல்ல முடியல. அவனுக்கு சலாம் சொல்கிறோன்னா அவனுக்கு அமைதி உண்டாகட்டும் என்ற பொருளை அவன் புரிந்து கொள்கிறான். அது மாத்திரமல்ல, பலசாலிகள், வறியவர்கள், வலியவர்கள் நம்ம பார்க்குறோம். இப்போது ஒருத்தர் வராரு, ரொம்ப ஒரு ஆடாஜத்தனம் பண்ணக்கூடியவர், ரவுடித்தனம் பண்ணக்கூடியவர் வராரு. ஐயோ அந்த ஆள் வரானே நம்மளை அடிச்சிடுவானோ தராறு பண்ணுவானோன்ற பயம் நமக்கு ஏற்படுகிறது. அப்போ அந்த வறியவர் எளியவரை பார்த்து சொல்லுறதுக்கு, நம்ம எளியவர் வலியவரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சாந்தியும் சமாதானம் உண்டாக என்று சொல்லிவிட்டால், யார் யாரெல்லாம் இந்த வார்த்தையை பயன்படுத்த அவருக்கு பதில் கட்டாயம் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கின்ற காரணத்தினால அந்த பலசாலியோ அல்லது அந்த பிறரை தாக்குவார்னு நினைக்கக்கூடியவரோ பதில் கட்டாயம் கொடுத்தாக வேண்டும். என்ன கொடுப்பாரு? அலைக்கும் சலாம், உன் மீதும் அதே சாந்தியும் சமாதானம் உண்டாகுது. அப்போ அவர் அடிப்பார் நம்ம எதிர்நோக்குறோம், அவர் பதிலில் சலாத்தை வாங்கிட்டா குறைஞ்சபட்ச பாதுகாப்பு ஒப்பந்தம் எனக்கமாக இருக்கிற குறைந்தபட்சம் என்னாலும் உனக்கு அமைதி குலையாது, என்னாலும் உனக்கு அமைதி குறையாது என்ற ரீதியில் ஒப்பந்தம் ஏற்படுத்தினால அந்த நம்ம தாக்குவார் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்ம தாக்குவதற்கான வாய்ப்பு இங்கே அறுவட்டு போகிறது. இந்த நிலையை தான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு கும்பலாக உட்காந்துருக்காங்க, நம்ம தனியாக போகிறோம், அந்த கும்பலாக இருக்கிறவங்க நம்ம ஏதாவது செய்யலாம்னு நினைக்கலாம். அப்போ யார் யாருக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு வரையறை இருக்கிறது. ஒரு கூட்டமாக இருக்கிறவரை பார்த்தால் தனிநபராக செல்லக்கூடிய சலாம் சென்றால் அவங்க உடனே பதில் கொடுப்பாங்க. அப்போது அவர்களை கண்டு ஒரு ஒரு சந்திப்பு, ஒரு முகமன் ஏற்படும். அல்லது கொண்டு ஐயம் இருந்தால் கூட அது வந்து அச்சம் நீங்கும். அதே மாதிரி பெரியவர்களை காத்தால் இளையவர்களை சலாம் சொல்லிக் கொள்ளும்போது தன்னை பணிவை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. இப்படி பணிவை ஏற்படுத்தி கொள்ள, ஒரு கூட்டத்தினரோடு நட்புறவை ஏற்படுத்தி கொள்ள, ஒரு தனிநபரோடு நட்புறவை ஏற்படுத்தி கொள்ள, ஒரு தன்னை தாக்குவார் என்ற நபரிடம் வந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள, அல்லது மனசஞ்சலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு குடிகாராக இருந்தாலும் சரி, அவர் விபச்சாரியாக இருந்தாலும் சரி, அவர்கள் மனத்தின் சஞ்சலம் தனக்கு எல்லோரும் அமைதியை தேடுவார்கள், தனக்கு ஒரு விடிவு வேண்டும் என்று தேடுவார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை பொருத்தமாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு தனி மனிதனுக்கும் இடையே, அல்லது ஒரு குழுவுக்கும் ஒரு தனி மனிதனுக்கும் இடையே, அல்லது ஒரு குழுவுக்கும் இடையே குறைந்தபட்ச பாதுகாப்பு ஒப்பந்தம், குறைந்தபட்ச புரிந்துணர்வு, குறைந்தபட்ச சமஸ்தர உடன்படிக்கை என்ற ஒன்றை, அமைதியை நிலைநாட்டுவது தான் இந்த வார்த்தை. அப்போது ஒரு தனி மனிதனுக்கிடையே அமைதி உருவாகிவிட்டால், ஒரு குழுக்களுக்கும் ஒரு தனி மனிதனுக்கிடையே ஒரு அமைதி உருவாகிவிட்டால், ஒரு பெரியவருக்கும் ஒரு சிறிய பிள்ளைக்கும் இடையில ஒரு மரியாதை உருவாகிவிட்டால், அந்த சமூகம், அதை சேர்ந்த அந்த ஊர் அல்லது அந்த நாடு அமைதியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால தான் இங்கே எல்லோரும் முகமன் சொல்ல வேண்டும் என்று எல்லா மதத்திலும் அல்லது எல்லா பண்பாட்டிலும் அந்த குறிப்புகள் இருந்தாலும், இங்கே முகமனும் கட்டாயமாக்கப்பட்டு நீங்கள் ஒருவரை சந்திக்கும் பொழுது சலாம் என்ற முகமனை, அதாவது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த முகமனை கூறிக்கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் இதனையும் வலியுறுத்துகிறது. இதில் நீங்கள் இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் என்ற வார்த்தையை நீங்கள் தெளிவாக நீங்கள் மொழிபெயர்த்து பார்த்தால் தெரியும். சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக, முஸ்லீமுக்கு சாந்தியும் சமாதானம் உண்டாக என்ற அர்த்தம் இல்லை, இஸ்லாமியருக்கு சாந்தியும் சமாதானம் என்ற அர்த்தம் இல்லை, இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றெல்லாம் இல்லை. அதில் சாந்தி எதுவாக இருந்தாலும் இறைவன் சார்ந்தது தான். நம்மளை சாப்பிட்றதுலேருந்து பேசுகிறதுலேருந்து எல்லாமே இறைவன் சார்ந்தது. அதனால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அதுக்கு பதில் வார்த்தை அதே சாந்தியும் சமாதானம் நீ எந்த அளவுக்கு நீ எனக்கு அமைதி கொடுக்குறியோ அதே அமைதியும் உன் மீது உண்டாதான்ற பரஸ்பரம் புரிதலை, பரஸ்பரம் பாதுகாப்பை, பரஸ்பரம் ஒரு ஒப்பந்தத்தை, பரஸ்பரம் ஒரு நட்புறவை ஏற்படுத்துகின்ற, வளர்க்கின்ற, பாதுகாக்கின்ற ஒரு சிறப்பான அம்சமாக இந்த சலாம் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால தான் இதை எல்லோரும் சொல்லி சமரசமாக இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவதற்கு அந்த சலாத்தை நிலைநிறுத்த வேண்டும். அமைதி, சாந்தி என்ற அமைதி உலகெங்கும் உண்டாக வேண்டும் என்பதற்கான ஒரு வரையறுக்கப்பட்ட வார்த்தை தான் சலாம் என்பதை நான் தெளிவுபட
தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.